ஆண்டு 1957 மலேசியா சுதந்திரம் அடைந்தது. பல்வேறு இனத்தவர்களும் மலேசியாவின் சுதந்திரத்திற்கு பெரும் பங்காற்றியவர்கள். அதில் இந்திய முஸ்லிம்களும் விதி விலக்கல்ல. செப்டம்பர் 16, 1963 மலேசியா கூட்டமைப்பு நிறுவப்பட்டது. நிறுவப்பட்ட 6 ஆண்டுகளில் யாரும் எதிர்பாராத துயர சம்பவமாய் மே கலவரம் அமைந்தது. அந்த கருப்பு தினத்திற்கு பிறகு பல்வேறு இனங்களுக்கிடையே பல்வேறு மனமாற்றங்களும் சிந்தனைகளும் தலை தூக்கி கொண்டிருந்த காலகட்டம் அது. இங்குள்ள இந்திய முஸ்லிம்களும் நிலைமை என்ன என்ற கேள்வியும் விவாதங்களும் எல்லா முஸ்லிம் இயக்கங்களிலும் தோன்றிய காலம் அது. அந்த காலகட்டத்தில் தான் பேரா தைப்பிங்கில் உள்ள ஒரு ரொட்டி வியாபாரியான திரு கிம் என்று அழைக்கப்பட்ட மர்ஹூம் A.E. முகமது இப்ராஹிம் மலேசியாவில் உள்ள இந்திய முஸ்லிம் சமூகத்திற்காக ஒரு தாய் அமைப்பை உருவாக்கும் யோசனையை முன்மொழிந்தார். இதற்கிடையில் நாடு முழுவதும் சிறு சிறு ஜமாத்துக்கள் பல்வேறு பெயர்களில் சிறியதும் பெரியதுமாக பல இயக்கங்கள் உருவெடுத்தன. இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு பாலம் தேவைப்பட்டது. உதிரிகளாக கிடக்கும் இந்திய முஸ்லிம் அமைப்புகள் அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தால்தான் ஒரு சக்தியை உருவாக்க முடியும் என சிந்தித்தார்கள் நமது முன்னோர்கள். தைப்பிங்கில் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவான பிறகு தாய் சபை வேண்டும் என்று கருத்து வேகம் பெற்றது. இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு தாயகம் வேண்டும், அதனை வழி நடத்த ஒரு தந்தை வேண்டும் என எண்ணிய இளைஞர்கள் மர்ஹூம் தான் ஸ்ரீ S.O.K. உபைதுல்லா அவர்களை தலைவராக தேர்வு செய்தார்கள். 1973 பெர்மிம் அமைப்பு பதிவு முடிந்தது. முதல் கூட்டம் மார்ச் மாதம் கோலாலம்பூரில் நடைபெற்றது. முடிவு செய்தபடியே மர்ஹூம் தான் ஸ்ரீ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அமைப்பு ஆரம்பத்தில் 11 இணைப்பு சங்கங்களை கொண்டிருந்தது. 1976 முதல் 1988 வரை பெர்மிமின் தலைவராக மர்ஹூம் டத்தோ ஹாஜி முகமது இஸ்மாயில் ஷரீப் பதவி வகித்த காலத்தில் 3 முக்கிய நோக்கங்களான பெர்மிமை ஒரு தேசிய அமைப்பாக வலுப்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் பெர்மிமுக்கு நிரந்தர தலைமையத்தை பெறுதல் போன்றவற்றை அடைய பல குறிப்பிடத்தக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மர்ஹூம் டத்தோ ஹாஜி முகமது இஸ்மாயில் ஷரீப் பதவி காலத்திற்கு பின்பு வந்த மர்ஹூம் டத்தோ S.M.I. ஷேக் அலாவுதீன் அவர்கள் காலத்தில் பெர்மிம் தலைமையகத்திற்கான ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள மலையன் மென்ஷனில் ஓர் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கி பெர்மிமின் தலைமையமாக செயல்படுத்துவதற்கு முக்கிய பங்காற்றினார். இனி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெர்மிமின் முன்னாள் தலைவர்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். பெர்மிமில் பணியாற்ற வேண்டும் என்ற அழைப்பு எனக்கு விடுபட்டது. அந்த அழைப்பின் கீழ் இளைஞர் பகுதி ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் 1986 முதல் தொடர்ந்து 92 வரை பணியாற்றி வந்துள்ளேன். பட் எனக்கு நானே ஒன்றும் இல்லை, பட் என்னுடைய டீம் என்கிட்ட இருந்த ரைட் ஹேண்ட் மேன், லெஃப்ட் ஹேண்ட் மேன், ஜெனரல்னா ரொம்ப சப்போர்ட். we were together undivided. Apa 6 years after created, my last was 98. அது வரையும் அந்த 6 yearsக்கு we did 6 functions. We didn't select ஃபுல்லாக. அது கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டி KL ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க. Without their support, we will not be able to do the show. பெர்மிமில் ஒரு எஜுகேஷன் ஃபண்ட் ஒன்று உருவாக்கி அதை கொண்டு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். SPM ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் கோர்ஸ் செஞ்சுட்டு இருந்தோம்.
மக்தாப் விஜயசம்மா மலேசியா வந்து பிஜியில் இருக்குது. அங்கே ஒரு நைட் தங்க வச்சு நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு மோட்டிவேஷன், அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இந்திய முஸ்லீம் மாணவர்களுக்கிடையே வந்து எந்த தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த வாட்ஸ்அப்லாம் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ வந்து நம்ம இந்திய முஸ்லீம்கள் வந்து ஒரு 100 பேர் தேட்டும் போது அந்த அந்த ஒரு பாண்டிங் உண்டாச்சு போது அந்த பர்மியம் பேரவையை வந்து அந்த நேஷனல் லெவலில் கொண்டு போய், அதாவது மற்ற என்ஜிஓஸ் கூட நிறைய ஒத்துழைப்பு நல்கணும். அப்படி செய்யும்போது நம்முடைய விசிபிலிட்டி தெரிஞ்சு பர்மியம் யார், இவங்க இந்திய முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு கீழே வந்து ஒரு 50 சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து நமக்கு நிறைய வந்து பாசிட்டிவான வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க அந்த ரேட்டிங் கொடுத்தாங்க. இதில் முக்கியமானது கோலாலம்பூர் மையப்பகுதியில், அதாவது ஜாலான் டுன்பேரா மஸ்ஜித் இந்தியா அருகாமையில் நமது பேரவைக்கு 4 மாடி கட்டிடம் ஒன்றை வாங்கி புதுப்பிக்கப்பட்டு அதற்கு பிஸ்மா பர்மீம் என்ற பெயரில் நமது மதிப்புக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் ஸ்ரீ நூர் முகமது யாக்கூப் அவர்களின் தலைமையில் சிறப்பான முறையிலே திறப்பு விழா கொண்டுள்ளது. இதை நீண்டகால கனவை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் டான்ஸ்ரீ அவர்களிடம் நமது மாணவிகளுக்கு மேற்படிப்புக்காக நிதி உதவி கேட்கப்பட்டது. டான்ஸ்ரீ அவர்கள் அப்போதைய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ரசாக் அவர்களிடம் பேசி ஒரு பெரிய நிதி உதவியும் செய்துள்ளார்கள். Main contribution had been in the field of education and to solve and alleviate the problems faced by our community in terms of education. We have had some fruitful engagement with the government. In 2017 and 2018, we were able to meet up with the then Prime Minister, Dato Sri Najib Razak, to whom we submitted the Serdang resolution at a dinner where over 25,000 people participated. In that resolution, our demands were that the Indian Muslims should be ratified as Moya Putras. There should be open admission of Indian Muslim students into IPTA and UITM through UPU. We also asked for contribution to establish a heritage center and appointment of a special officer to take care of Indian Muslim interests in the government. மற்றும் வந்து எல்லா என்ஜிஓஸ் ஒரு இன்னமும் கூட நீங்கள் வந்து நம்ம என்ஜிஓஸ் இருக்கிறோம், நம்ம வேற வேறன்னு நினைக்காம நம்ம தான் பெருமை என்ற ஒரு மனப்பக்கம் வரணும். அப்போதான் வந்து பெருமை வந்து மென்மேலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாடியை கொண்டு போக முடியும். ஏன்னா உண்மையிலே நம்ம ஒரு பெருமை என்பது ஒரு பெரிய பலம் வாய்ந்த பாடி. பர்மீம் பேரவை 50வது ஆண்டு விழா கொண்டாட இருப்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து 50 ஆண்டுகளாக சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக பர்மீம் இருந்து இருக்கிறது, தொடர்ந்து இருக்கும். அதில் பங்கு பெற்றதை அது உறுப்பினராக இருந்து மற்ற வகையில் பங்கு பெற்றதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். But the struggle continues and we hope and pray that Almighty will bestow His mercy on our community. Jazakallah khair. பர்மீம் பேரவையின் 50வது ஆண்டு விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அதன் தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Don't be chicken out, forward.
ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் will be with us, with Permim, with all of us, and give us more energy, strength, belief, trust, sincerity, honesty, so that Permim will be leading the Indian Muslims of this country, inshallah. Amin. இந்த 50 ஆண்டு நிகழ்வுகளை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான் என்று பார்க்க போகும் பொழுது, மறைந்தவர்களுக்கு பெருமிமில் தொண்டாற்றி மறைந்தவர்களுக்கு நாம் நினைவு கொண்டு அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்து, இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை நடத்தி வருபவர்களுக்கும் அதன் காரிய கமிட்டியில் உள்ளவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, சமுதாயம் முன்னேறி நல்ல வழிகளில் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு அவாவின் அடிப்படையில் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும். எழுபதுகளில் உதித்த பெர்மின் இந்திய முஸ்லிம் அரசு சாரா அமைப்புகளின் தாய் சபை. சாதனை புரிந்த சங்கம், சரித்திரத்தில் இடம் பிடித்த சங்கம். சோதனைகளை தாங்கி வளருது, சோர்ந்து விடாமல் போராடி வருகின்றது. இந்திய முஸ்லிம்களுக்கு அரசியலில் அங்கமுண்டு, அசைக்க முடியா புள்ளிகள் உண்டு. அரசு சாரா அமைப்புகளுக்கு பஞ்சமேது, ஒற்றுமை என்பதுதானே நமக்கு ஒத்து வராது. நீ பெரியவனா நான் பெரியவனா நமக்கெதற்கு, அல்லாஹ் ஒருவனே மகா பெரியவன். அதுதானே நமது இஸ்லாமிய கோட்பாடு. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிப்போம், ஒருவருக்கொருவர் தோள் கொடுப்போம், நமக்கு விரும்பியவற்றை மற்றவருக்கு விரும்புவோம், நல்லதை நாடி தீயதை தடுத்து நன்மையான வழியிலே சேவை செய்திடுவோம். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.